அது காதல் திருமணம் அல்ல. ஆனால் திருமணத்தின் பின்பு காதலித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆளை காதலித்துட்டு மற்றவளை காதலிப்ப சொல்லவில்லை. தற்கொலைக்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய மனதை வேறு வழியை மாற்றம் செய்தோம்னு சொன்னால் அதிலிருந்து நாங்கள் இப்போ கஷ்டத்தை வாழ்ந்து காட்டுறதும் சவால். தாயே, நீ என்னை ஈன்றெடுப்பதற்காக தவம் இருந்தாயாமே, எதற்காக நீ தவம் இருந்தாய்? உனக்கு பிள்ளையா பிறப்பதற்காக நான் அல்லவா தவம் இருந்திருக்க வேண்டும். மக்களுடைய துன்பங்களை நான் எழுதியிருக்கிறேன். அதில் உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல போனால் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். வெள்ளி நிலவே வீசும் தென்றலே, எமக்கொரு நீதி இனி இல்லையா? அந்த இறைவனின் இதயம் ஈரம் இல்லையா? சுதந்திர காற்றினி இங்கே வருமா? சுகமான இன்பத்தை அது தருமா? முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது இங்கே சொல்லுது. அப்போ முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று என்னுடைய அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். தமிழகத்தின் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சுவடுகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கலைஞர்களை சந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் வெண்ணெறியூர் பொன்சிவா அவர்களை நேர்காண இருக்கின்றோம். வணக்கம். எல்லோருக்கும் என் தமிழ் வணக்கம். ஆரம்பத்திலேயே வணக்கமே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆரம்ப கால பாடசாலை பருவத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் வரலாம்னு நினைக்கின்றேன். நீங்கள் படித்த பாடசாலை? நான் வெண்ணெறிக்குளம் மகா வித்தியாலயத்தில் 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லா பாடங்களுக்கும் எங்களுக்கு ஆசிரியர் இல்லாமல் இருந்த காலத்தில் பின்னரத்தில் கூட இருக்கிற ஆசிரியர் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆண்டை குறிப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 73ஆம் ஆண்டிலிருந்து 83 வரைக்கும் நான் கன்னியாகுமரி மகா வித்தியாலயம் படிச்சுக்கிறேன். நான் படித்து நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆசிரியர் கொஞ்சம் காலத்தில் படிச்சினாங்க. எங்களுக்கு தனியார் வகுப்புன்னு சொல்லி இங்கே வெண்ணெறிக்குளத்தை அப்போ இருக்கே இல்லை. இருந்தாலும் ஒரு தடவையிலேயே 10ஆம் வகுப்பில் நான் அந்த ஓஎல் பாஸ் பண்ணி மேல் படிப்புக்காக நான் ஏஎல் படிக்க அதை அட்வான்ஸில் படிக்கிறதுக்காக சாவச்சேரி இந்து கல்லூரியில் சேர்ந்தேன். நீங்கள் படித்த காலம் இந்த இடத்தின் வசதி எப்படி இருந்தது? கிளிநொச்சியிலே முதலாவது கிராமம் வெண்ணெறிக்குளம் நினைக்கின்றேன். இந்த இடத்துல வசதி எப்படி இருந்தது? அதை நான் சொன்னேன். அப்போ வசதிகள் குறைஞ்ச காலத்தில் தான் நாங்கள் படிக்கலே வசதி குறைஞ்ச காலம். மின்சாரங்கள் அப்போ மின்சாரம் இல்லை. நாங்கள் மின்சாரம் இல்லை. வீதி அமைப்பு எல்லாமே இப்போ இருக்கிற மாதிரி நவீன முறை ஒன்றுமே இருக்கே இல்லை. மின்சாரம் இல்லாததால் எங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா நாங்கள் வீட்டில் கூட குப்பி விளக்கில் தான் நாங்கள் படித்து வந்ததே குப்பி விளக்கில். அப்போ மின்சாரம் இருக்கே இல்லை. நீங்கள் இன்றும் நாடு கடந்தும் எழுத்தாளராக இருக்கின்றீர்கள். உங்களை பாடசாலை பருவத்திலேயே நீங்கள் இந்த கவி எழுதுவதிலே ஆரம்பித்து விட்டீர்களா? ஆம், நான் 12 வயசில் எங்கள் இந்த 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 கட்டத்தில் அதையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய தந்தையாரும் அதான் என்னுடைய அப்பப்பா அவர் அண்ணாவி சுந்தரம்னு சொன்னால் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும். பழைய காலத்தில் அந்த நாட்டுக்கூத்து நாடகங்கள் செய்தவர். இதில் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்றால் தமிழாரம் காத்தவரார் என்ற சிந்து நடைக்கூத்தை நெடுந்தொடராக ஒரு காவியமாக உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு அழிந்து வரும் தமிழரின் கலையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக. ஆகவே அந்த உங்களுடைய தாத்தா அண்ணாவியார் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களையும் அங்கே சுண்டி இழுக்கிறது. கண்டிப்பாக. நான் என்னுடைய 12 வயசில் என்னுடைய தாத்தா அதனுடைய அப்பப்பா ஹார்மோனியம் வாசிக்கும் போது அவர் பாட்டை மாற்றி எடுத்துட்டு தந்தவர். எனக்கு அந்த படிக்க சொல்லி பாடசாலையிலேயே அந்த 12 வயசுலேயே படிக்க தொடங்கினேன். நான் அதன் பிறகு படிக்கலாம். ஆனால் அவருடைய எழுத்து எனக்கு வந்திருக்கேன். நான் இப்போ நினைக்கிறேன் அவர் காட்டிய வழியில் இப்போ நான் இப்போவும் கூட நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ நீங்கள் எழுதின கவிகள் புத்தக வடிவிலே வந்திருக்கிறதா? நான் 2 புத்தகங்கள் நான் வெளியிட்டிருக்கிறேன். அங்கே வெளிநாட்டுக்கு போனதப்புறம் தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. முதல் கவி அரும்புன்னு சொல்லி முதல் புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். அடுத்த புத்தகம் சின்ன சின்ன கிறுக்கள்னு சொல்லி ஹைக்கூ கவிதை மாதிரி சின்ன சின்ன கவிதைகளை நான் எழுதி நேர்களுக்காக கவி அரும்புகளை நான் முதல் வெளியிட்ட புத்தகம் இது கவி அரும்புகள். இதான் என்னுடைய முதல் புத்தகம். அடுத்து 2வது வெளியிட்ட புத்தகம் சின்ன சின்ன கவிதைகளில் சின்ன சின்ன கிறுக்கள்னு சொல்லி இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டிருந்தேன். இது தமிழகத்தில் தான் இது அச்சிடப்பட்டது. முதல் புத்தகம் நல்லூரில் இலங்கையில் தான் அச்சிடப்பட்டு நோர்வேயில் நான் கொண்டு போய் வெளியிட்டேன் 2 புத்தகங்கள். இந்த 2 புத்தகங்களையும் உங்கள் மனதை தொட்ட கவி ஒன்றை எமது நேயர்களுக்காக. அம்மா பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தில் இருக்குது. முதல் புத்தகம் இருக்குது. தாயே, நீ என்னை ஈன்றெடுப்பதற்காக தவம் இருந்தாயாமே, எதற்காக நீ தவம் இருந்தாய்?
உனக்கு பிள்ளையா பிறப்பதற்காக நாலவா தவன் இருந்திருக்க வேண்டும். இது நான் என்னுடைய தாயை பற்றி ஒரு எழுதின சின்ன கவிதை. நீங்கள் இந்த கவி ஆற்றலோடு சேர்ந்து நாடகங்களும் எழுதினதாக நாங்கள் அறிந்தோம். நான் இங்கே இருக்கும்போதே 16 வயசுலேயே நான் முதலாக ஒரு நாடகம் எழுதினேன். அது நீண்ட நாடகம் உண்டு. அது இங்கே வன்னேரியில் இருக்கிற என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் அதை மேடையேற்றினேன். அதில் நான் எழுதியிருந்தாலும் வேறு ஆக்கள் என்னுடைய நண்பர்களைத்தான் அதில் முக்கியமான பாத்திரம் கொடுத்து நானும் ஒரு சிறு பாத்திரத்தை நண்பனாக அதை நடித்திருந்தேன். பேர் குறிப்பிட்டு சொல்ல போனால் இங்கே மகேஸ்வரன் ஒரு கதாநாயகன் நடித்தார், மனோகரன் கதாநாயகன், மகேஸ்வரின் அப்பாவாக நடித்தவர் எங்களுடைய நடேசலிங்கம் மாஸ்டர், அப்படி ரத்னசிங்கம், நிதி என்று சொல்லி நிறைய பேர், அதாவது எல்லாருமே வன்னுரியாக்கள்லாம் நாங்கள் நடிச்சினாங்க. அதை விட வேறு நாடகம் எழுதினான். அதில் கதாநாயகன் நடித்தவர் எங்கள் ராசான உங்களுடைய மாமனார் நடித்திருந்தார். அந்த நாடகங்கள் நான் நிறைய எங்களுடைய போட்டிக்காக போட்டிருந்தாங்க. முழங்காவில் நாங்கள் வேறவில்லை போண்டி நாங்கள் நாடகம் போட்டபோது கடைசி கட்டத்தில் எங்கள் நடிப்பை பார்த்து மேடையில் பார்த்து கொண்டு 2 பேரையும் சேர்த்து தூக்கிட்டார்கள். சொன்னார்கள் அருமையாக நடித்திருந்தார்கள். அது வாழ்க்கையை மறக்க முடியாத அந்த அனுபவங்கள் அது எங்களுக்கு உண்டு. இதில் சுவாரஸ்யமாக எமது நேயர்களுக்காகவும் நமக்காகவும் உங்களுடைய பெயரை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆய்வோடு அங்கே கடந்து செல்வோம். உங்களுடைய பேர் யாழ்ப்பாணத்தில் விலை கூடிய பெயராக இருக்கிறது. நீங்கள் சொல்வது விலை கூடிய, ஆமாம், நினைத்தேன். பொன் சிவா என்பது என்னுடைய அப்பாவின் பேர் பொன்னிச்சாமி, என்னுடைய பேர் சிவகுமாரன். அப்போ அப்பாவுடைய முதல் எழுத்து 2ஐயும் என்னுடைய முதல் எழுத்து 2ஐயும் சேர்த்து பொன் சிவா நான் சேர்த்துக்கொண்டேன். அதில் முக்கியமாக என்னுடைய ஊரம் என்னுடைய கவிதைகளில் என்னுடைய ஊரும் வன்னேரி ஊரான் பொன் சிவான்னு எழுதுவேன். நம்முடைய தமிழாரம் தொலைக்காட்சி சார்ந்த பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவித்தே ஆக வேண்டும். நீங்கள் நாடு கடந்து வாழ தொடங்கிய பின்பும் கூட வன்னேரியூர் பொன் சிவா என்று உங்கள் அந்த பெயரை பாவிப்பது அனைத்து வாசர் உள்ளங்களிலும் இடம் பிடித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம், நீங்கள் இப்படி கவி உலகிலே நாடகங்கள் ரீதியாக பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களுடைய இல்வாழ்க்கைக்குள் எவ்வாறு இறங்கினீர்கள்? அது காதல் திருமணமா அல்லது பேச்சு திருமணமா? அதை சுவாரஸ்யமாக நமக்கு சொல்லுங்க. நிச்சயமாக அது காதல் திருமணம் அல்ல, ஆனால் திருமணத்தின் பின்பு காதலித்து கொண்டிருக்கிறேன். அது பெரியவர்களை பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். எனக்கு கேட்டால் கோபம் இருந்தால் நான் கவிதை எழுத்துக்கள் எல்லாம் என்னுடைய பொழுதுபோக்குகள். அவர் ஒரு நடன ஆசிரியராக இருந்தார். பேச்சு மூலம் வந்ததால் எனக்கு ஏற்கனவே அவர்கள் அறிமுகம் கிடைச்சது. அதனால் எனக்கும் அதை பிடிச்சிருந்தால் நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம். அதன் பின்னால் 2 குழந்தைகள் எங்களுக்கு இருக்கிறார்கள். இப்போ கூட நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அவன் இப்போ பாடசாலைகளிலோ சில விழாக்களிலோ கேட்டால் அவன் நடனத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறான். இதிலே உங்களுடைய விடயம் ஒன்று நம்மை தொட்டிருக்கின்றது. திருமணத்தின் பின் காதலிக்கிறது என்னோட நல்ல ஒரு வசனத்தை பாவித்திருக்கிறீர்கள். இன்றைய சூழலில் இளம் சமூகம் காதல் வசப்பட்டு காதலின் முடிவை சரிவர முடிக்க முடியாமல் தற்கொலைகள், சாதாரணமாக சொல்ல போனால் பல்கலைக்கழகம் சென்று கூட அவர்கள் தற்கொலை அப்படியான முயற்சிகளுக்கு இந்த காதலின் தோல்வி காரணமாக எல்லாம் செல்லுகிறார்கள். இந்த இளம் சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இளம் சமுதாயத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நாங்கள் பிறந்தது இறப்புக்காக அல்ல. இது எங்கள் கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லி, அதாவது ஒரு வழி தோல்வி என்றால் அதுக்கு மாற்று வழி நிறைய இருக்குது. அதாவது சொல்லுவார்கள், பேசி தீர்க்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போ இதுக்கு பதிலாக இன்னொரு மாற்று வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். வழியை தற்கொலை என்பது அது கோழைத்தனம் என்று சொல்லுவேன் நான். அதை நான் மாற்று வழியை சொன்னது ஒரு ஆளை காதலித்துட்டு மற்றவளை காதலிப்ப சொல்லவில்லை. தற்கொலைக்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய மனதை வேறு வழியை மாற்றம் செய்தோம்னு சொன்னால் அதிலிருந்து நாங்கள் இப்போ கஷ்டத்தை வாழ்ந்து காட்டுவது சவால் வாழ்ந்து காட்டுவது. அதை எங்களுக்கு தோல்வி வந்த போல சாகிறது அது கோழைத்தனம் தான் நான் சொல்லுவேன். நீங்களும் 2 குழந்தைகளுக்கு தந்தை என்ற வகையில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவர்களை பல்கலைக்கழகம் வரை அனுப்பும் வரைக்கும் அந்த தாய் தந்தையை படுகின்ற வேதனைகளும் துன்பங்களும் நிறைய. அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு சின்ன ஒரு சற்று நேரத்துக்குள்ளே அந்த தற்கொலை என்ற முடிவில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள். ஆனால் இருக்க போகிற இந்த தாய் தந்தையிட்ட நிலை அதை பற்றி கொஞ்சம். ஆமாம், தற்கொலை செய்து கொண்டார்கள் அவர்கள் தற்கொலை செய்துவார்கள். ஆனால் இருக்க போகிறவர்களுக்கு தான் அது வேதனையும் வெறுப்பும் வாழ்க்கையில் அவர்கள் வெறுத்து போகிறாங்க. ஆனால் இருக்கிறவர்கள் தான் பெரிய வேதனையாக இருக்கிறவன். அது ஒரு சின்ன ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். நான் அண்மையிலே அப்படி நடந்தது. படித்து முடித்து ஒரு பொம்பளை பிள்ளைகளால்
தனக்கு ரிசல்ட் வரையில்லை வராதுன்னு நினச்சி அதை தற்கொலை செய்துட்டேன். அதை கேள்விப்பட்டால் சரியாக நான் கவலைப்பட்டேன். அதை பற்றி அதை வச்சு ஒரு இசையும் கதை ஒன்று எழுதிட்டு நோர்வேயில் வந்து தமிழ் முரசம் என்ற வானொலி நடந்துகிட்டு இருக்குது. நான் நிறைய என்னுடைய ஆக்கங்கள் நிறைய வந்திருக்குது. இந்த இசையும் கதையை நான் எழுதி அனுப்பிவிட்டு அதை இன்னொரு பெண்ணாக அதை படித்தா அவள் படித்து போட்டு எனக்கு சொன்னது வார்த்தை வந்து, உங்கள் கதையை கேட்கும் இந்த படிக்கும்போதே எனக்கு அழுக வந்து விட்டது, அப்படி உருக்கமாக இருந்தது என்று சொல்லி அவள் சொல்லியிருந்தா. இது வந்து உண்மையில் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியான ஒரு சம்பவத்தை இவள் நடந்து முடிந்தது வேதனையாக இருக்குன்னு சொல்லி அவள் சொல்லியிருந்தா. எனக்கு இந்த இளைய தலைமுறை சீரழிந்து போகாமல், இந்த தற்கொலை வகையிலே அப்படியெல்லாம் செல்லாமல் அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக நல்ல அரிய கருத்துக்களை கதை மூலமாக சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் நகைச்சுவையாக கூட பேசுவது உண்டு. சில மேடையிலே உங்களுடைய பேச்சை நாங்கள் அவ்வாறு பார்த்திருக்கின்றோம். ஒரு கணவன் மனைவி எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்களுடைய சண்டை எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக உங்களுடைய உதாரணங்கள் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். நான் எங்கு சென்றாலும் வந்து நகைச்சுவை புத்தகங்கள் வாங்கி படிக்கிறது உண்டு. அதே மாதிரி இணையதளங்களையும் வந்து நான் வந்து நிறைய நகைச்சுவைகளை படிப்பேன். அதை நாங்கள் வேறொரு விஷயத்தில் ஒரு இது நடக்கும்போது, ஒரு விழாக்கு நடக்கும்போது, அதை வந்து தமிழ்ச்சங்க விழாக்கு நடக்கும்போது நான் அந்த நகைச்சுவையை மக்களுக்கு மகிழ்விப்பதற்காக சொல்வதுண்டு. சொல்லும் முதல் நான் ஒன்று சொல்வதுண்டு. சிரிப்பு 2 வகைப்படும். ஒன்று அடுத்தவர்களை பார்த்து சிரிப்பது, 2வது வந்து சிரிக்க வைத்து பார்ப்பது. அப்போ அடிக்க நான் சொல்லுவேன் 2வது வகை எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி எங்கே போனால் நகைச்சுவை பேசுவது. நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்ப நகைச்சுவைன்னு சொன்னால், இப்போ அதுக்கு முதல் ஒன்று சொல்லலாம். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே கிண்டல் கேலி என்பது ஆண் பெண்களுக்கு இடையில் இருக்கிறது. அதை வந்து குற்றமாக எடுக்காமல் நகைச்சுவையாக நாங்கள் எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா என்ன சொல்கிற வாழ்க்கை அருமையாக அமையும். அப்போ என்ன வந்து ஒருவர் கேட்டார், நீங்கள் என்னன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களோட மனைவியை நீங்கள் எப்படி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி உங்களால் முடியுதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய மனைவி கோபம் வந்தால் பாத்திரங்கள் எடுத்து எனக்கு வீசுவா. அப்போ பாத்திரம் வந்து எண்ணில் பட்டால் அவள் சிரிப்பாள், பட்டாட்டி நான் சிரிப்பேன். இப்படி சொல்லி சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவேன் நான். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லுவது என்னன்னு சொன்னால், என்னுடைய மகன் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டார். அப்போ ஓடியாங்க அம்மா அடிக்கிறான்னு சொல்லி. அப்போ நான் வந்து அவருக்கு புத்தி சொன்னேன், அம்மா அடிக்கிறா சரி போய்ட்டா. அப்போ ஏன் அம்மா அடிக்கிறா, ஏன் நீ அழுகிறான்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, உங்களுக்கு பழகி போச்சு, எனக்கு நோவுதுன்னு சொல்லி. இப்படி நகைச்சுவான இதுகளை வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன். எல்லோரும் நான் நண்பர்கள் மத்தியில் சேரும்போது எப்போவுமே நகைச்சுவை சொல்லுவேன் நான். உண்மையிலேயே வாழ்க்கையை எவ்வாறு நகைச்சுவையாக கடந்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பாக நிறைய உதாரணங்களோடு விளக்கியிருந்தீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய தமிழ் மக்கள் அன்றன்றாடு படுகின்ற வேதனைகள், கடந்த காலங்களில் பட்ட வேதனைகளை நீங்கள் கவி ஊடாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஆமாம், நிறைய வகையில் கொண்டு வந்து எழுதியிருக்கிறேன் நான். அது பாடலாக கூட சில கவிதைகள் வெளிவந்திருக்குது. அதை சொல்லப்போனால் இப்போ எங்கள் நாட்டில் நடந்த சம்பவங்களை வைத்து அரசியல் தவிர்த்து மக்களுடைய துன்பங்களை வந்து நான் எழுதியிருக்கிறேன். அதில் உதாரணத்துக்கு கொண்டு சொல்லப்போனால் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். வெள்ளி நிலவி வீசும் தென்றலே எமக்கொரு நீதி இனி இல்லையா, அந்த இறைவனின் இதயம் ஈரம் இல்லையா, சுதந்திர காற்றினி இங்கே வருமா, சுகமான இன்பத்தை அது தருமா. இப்படி ஒரு பாடலை வந்து எழுதியிருந்தேன். மக்கள் வந்து ஆண்டவனை பார்த்து இயலாத நிலைமையில் ஆண்டவனை பார்த்து கேட்குற மாதிரி பாடல் எழுதியிருந்தேன் நான். அதை சீரியாக வெளியிட்டு வந்தது. கூடுதலாக பேசிக்கொள்வார்கள், கவி வருகிறது, ஒரு கவிஞர் ஆகிறார் என்றால் அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்றுதான் பிரதிபலிப்பாக வரும் என்று சொல்வார்கள். அவ்வாறு ஏதாவது தடயங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? இதில் ஒரு வசனம் சொல்ல முடிச்சா, நான் வந்து என்னுடைய நான் இருக்கிற வீட்டில் என்னுடைய அறையிலே ஒரு வசனம் ஒன்று எழுதியிருக்கின்றேன். மேல் எழுதி ஒட்டியிருக்கிறேன். தாய் நிலத்தை நேசிக்கிறேன், தாய்மொழியை சுவாசிக்கிறேன். எனக்கு தமிழ் மொழி மீது தீராத ஒரு ஆர்வம் இருக்கிறது. அது தமிழுக்காக நிறைய இடத்துல நான் சண்டை போட்டிருக்கிறேன். நிறைய நாடுகளில், இந்தியாவில், நாங்கள் இருக்கிற நாடுகளோட சண்டை போட்டிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் படிக்கும்போது தமிழில் பேசுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ அந்த தமிழ் வந்து நிறைய இடத்துல பாதிக்கும்போது அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நான் நாட்டை நேசிக்கிறதால நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு நிறைய ஏன் இந்த நிலைமை இப்படி வர வேணும், தமிழராக பிறந்ததுக்காக இப்படி வரணும்னு சொல்லி அந்த மன வேதனையில் வந்து நான் வந்து அந்த பாதிப்புகளை கவிவடையில் எழுதியிருக்கிறேன். ஒரு முறை இங்கே கடைசியாக நடந்த சண்டை நடந்தபோது அதை வைத்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதைக்கு நானே அந்த மேடையிலே காட்சி அமைத்து நானே வேஷம் போட்டு நடித்திருந்தேன். அந்த கவிதையை பார்த்த சிலர் வந்து எங்களால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி எழும்பி ஓடி இருந்தார்கள். என்று சொன்னால் நானே எழுதினபடி அதை உணர்வுபூர்வமாக நான் நடிக்கூடியா இருந்தது. நிச்சயமாக நீங்கள் உணர்வு ரீதியாக
நம்முடைய ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்க வேண்டிய விடயங்களை கவி வடிவிலே வெளியிலே அதை கொண்டு வந்து மற்றவர்களையும் அது உணரக்கூடிய வகையிலே நடந்து கொள்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் நிச்சயமாக இது இருக்க வேண்டிய விடயம். இதிலே குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லி காட்ட விரும்புகின்றேன் என்னவென்றால், பன்னேரி நாயகி என்ற ஒரு பக்தி பாடலுக்கும் நீங்கள் சொந்தக்காரனாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் சகல இடத்தையும் நீங்கள் தொட்டு சென்றுகிறீர்கள். பக்தி, மக்களின் துன்ப துயரங்கள், காதல், இப்படி சகல சமூகத்துக்கு தேவையான விடயங்களை நீங்கள் தொட்டு சென்றுகிறீர்கள். அந்த பக்தி பாடலை உங்களை எழுத தூண்டிய காரணியை பற்றி உங்களை சொல்ல முடியுமா? அந்த நான் வந்து பக்தி பாடல் எடுக்கும்போது நான் இங்கே வாழ்ந்தபடியால், இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்தபடியால் எங்களுடைய மக்களை பற்றி நான் அறிவேன். அதை விட அந்த கோயிலை பற்றிய உங்கள்கிட்ட கூட கேட்டு நான் எனக்கு சிறு குறிப்பு தாங்க அதை நான் எழுதுவோம்னு சொல்லி, அப்போ பாடு எழுதும்போது அது மக்களுடைய மதில் வந்து அதை உண்மையாக எழுதினால் அது சேர வேணும். அதனுடைய பக்தியின் என்னன்னு சொல்கிறது, அந்த மக்களின் அன்பு, கடவுளுக்கு அன்பு வந்து எழுத்தடையினால் அது இன்றைக்கும் அழியாமல் இருக்கும் என்ற ஒரு ஆசை என்னிடம் வந்தது. அதனால் தான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை மாற்றி எழுதி அடிக்கடி கேட்டுக்கொள்வேன். இது வந்து வார்த்தை பிடிச்சிருக்கா, இது சரியாக இருக்கான்னு கேட்டு அவர்கள் விரும்பின மாதிரி என்னால் முடிந்ததை அதில் கொடுத்துருக்கேன். இது கடவுள் அருளாக இருக்கலாம். நல்ல விடயம், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நீங்கள் எழுதிய கவிதைகள் வானொலி ரீதியாக பிரசொலிக்கப்பட்டது, அந்த தருணத்தை உங்களால் சொல்ல முடியும்? முன்னர் குறிப்பிட்ட போல் நோர்வேல ஒஸ்லோவில் வந்து தமிழ் மனுஷன் வானொலி என்ற வானொலி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து என்னுடைய ஆக்கங்களை, கவிதையாக இருக்கலாம், இல்லாட்டி நாடகங்கள், சின்ன சின்ன நாடகங்கள், கவிதைகள் எல்லாம் இதுகள், அதாவது இப்போ காட்சியும் இசையும் கதையும் எல்லாம் வந்து நான் எழுதி அவர்களுக்கு அனுப்பிக்கொள்வேன். சின்ன சின்ன நாடகங்களை வந்து நான், என்னுடைய மனைவியுடைய நம்பி 3 அல்லது 4 பேர் சேர்ந்து அதை ஒலி வடிவமாக அதை செய்து பின்னணி இசையும் செய்து அதை அவர்களுக்கு அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு அது சுகமாக இருக்குன்றதுக்காக அடிக்கடி போட்டுக்கொள்வார்கள். எப்போதும் கேட்டுக்கொள்வார்கள், நாடகம் எழுதுங்க, கன நேரம் இல்லாமல் சின்ன விஷயத்தையும் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்து முடியும்னு சொல்லி அப்படி நிறைய நாடகங்கள் இருக்கிறேன். அதை விட மேடு நாடகங்களை நான் நிறைய நாடகங்கள் எழுதி நான் நடிச்சிக்க மற்ற நடிக்க வச்சுக்கிறேன். அதை விட 94ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் வந்து ஐரோப்பா வாழ் தமிழர் மத்தியில் ஒரு சிறுகதை போட்டி நடத்தினார்கள். அதை நான் ஈழமுரசு என்ற பேப்பரில் படித்தேன். அதுக்கு நான் ஒரு கதை ஒன்று எழுதி, சிறுகதை ஒன்று எழுதி அவர்களுக்கு அனுப்பி வச்சேன்னா 1 மாதத்தில் எனக்கு பதில் வந்திருந்தது. என்னுடைய கதை வந்து 1வது இடம் பிடித்து தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தால் அது வந்து வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது. பொன்சிவாவுக்கே ஒரு பொன் கிடைச்சிருக்கு. ஆமாம், அது என்னவாக அப்படி வைத்திருக்கிறேன், அது எனக்கு கிடைச்சிது. நல்ல விடயம் ஒன்றை நீங்கள் தொட்டு காட்டி கொண்டு செல்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய தந்தையாரின் தந்தை என்ற வழியில் இருந்தே இந்த கலை உலகுக்குள் உங்களுடைய குடும்பம் பிரவேசிக்கிறது. இப்பொழுது உங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் சொன்ன கதையிலிருந்தே விளங்கிக் கொள்கிறார், அவர்களும் இதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆகவே உங்களுடைய கலை படைப்புகள் இன்னும் மிளிர்ச்சி பெறுவதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது தொடர்பாக அடுத்த கட்டம் நீங்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? ஆமாம், என்னால் முடிந்த அளவுக்கு கலைப்பணியை செய்து கொண்டே இருக்க வேணும். அது நான் எப்போதும் சொல்லுவது, கலை என்பது என்னுடைய முதல் மனைவி. அதை வந்து எங்கேயும் விட்டு கொடுக்க மனைவியும் பார்த்து கொண்டிருப்பார். ஆமாம், அதற்கே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் நிறைய குறும்படங்கள் எடுத்திருக்கிறேன். அது ஒரு குறும்படம் வந்து நாங்கள் 4 பேருமே நடித்திருக்கிறோம். நானும் மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளும் நிறைய குடும்பம் எடுத்திருக்கிறேன். அதில் 2 குறும்படத்தில் வந்து 4 பேர் நடித்திருக்கிறோம். சில குறும்படங்கள் வந்து நாங்கள் 2 பேர் நடிச்சிருக்கிறோம். என்னுடைய மகள் நடிக்க வச்சிருக்கிறோம். மகளும் வந்து நல்ல நடிப்பு திறமை இருக்குது. அதை விட நிறைய டான்ஸ், அதாவது சின்ன வயசில் நிறைய டான்ஸ் ஆடுவான். இப்போ ஏதாவது நிகழ்ச்சி வரும்போது அதில் டான்ஸ் ஆடி எல்லோருடைய மனதையும் கலந்த ஒரு 5 பேர் வந்து 5 பேர் இவரும் ஒரு ஆள் செய்து கொண்டிருக்கணும். குறும்படங்கள் அவன் நான் நிறைய நடிக்க வச்சிருக்கிறேன், வசனங்கள் போட்டு நடிக்க வச்சிருக்கிறேன். அது சில குறும்படங்கள் வந்து யூடியூப்பில் இப்போவும் இருக்கிறது. மகிழ்ச்சியான விடயம். இந்த குடும்பத்தையும் இந்த கலை பயணத்துக்குள்ளே கொண்டு செல்வதால் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்வங்களை தூண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறு கவி உலகுக்குள் பயணிக்கின்ற வேளையிலே சில கவிஞர்கள் 1-2 கவியோடு ஒதுங்கி விடுகிறார்கள் அல்லது இந்த கலைத்துறையில் விலகி விடுகிறார்கள். இதை நீங்கள் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு கவியை தொடுக்கின்ற பொழுது, இப்போ பன்னேரியை பற்றி நீங்கள் ஒரு பாடலாகவோ இல்லாட்டி கவிதை ஆக எழுதுகின்ற பொழுது அந்த ஊரின் பெருமையும் பெயரையும் முன்னிறுத்துகின்றீர்கள். இவ்வாறாக நாடு கடந்த எல்லா இடங்களிலேயும் கவிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாம், நாங்கள் பிறந்த மண்ணை எப்போதும் நாங்கள் மறக்கக்கூடாது. கவிதை என்பது ஒரு நல்லொரு எழுத்து
வடிவம் பண்ணுறது என்னுடைய கருத்து. அது அந்த கவிஞர்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அந்த கவிதையை வந்து எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய விருப்பங்களை எழுதிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்து கவிதை. அந்த கவிதையில் வந்து நாங்கள் பிறந்த இடமா இருக்கலாம், நாங்கள் பிறந்த மண், அல்லது எங்களோட ஊரில் இருக்கிற கோயில், குளம், ஏதாவது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை வந்து தங்களுடைய கலைப்படைப்புகளிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடையவா. அதே மாதிரி அவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சொல்லுகின்ற தயவு செய்து இங்கே எழுதும்போது உங்கள் இடத்தை, உங்கள் ஊரை பெருமைப்படுத்துங்கள். அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இந்த கலைஞர்கள், கவிஞர்கள், பாடல் ஆசிரியர்கள், அந்த கலைஞர்களுக்கு பொதுவாகவே மரணம் இல்லை என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள். அது பற்றி நீங்கள்? ஆமாம், இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்று நாங்கள் எத்தனையோ பாட்டுகள், பழைய பாடலை சொல்லலாம். கண்ணாசனுடைய பாட்டுகள், கவியரசு கண்ணாசனுடைய பாட்டுகள். அவர் இறந்தாலும் இன்றும் அவருடைய பாடலை கேட்கும்போது மனதுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மனநிலை சரியில்லாமல் கவலையில் இருக்கும்போது ஒரு பாடல் ஒலிக்கின்ற ஒரு ஒலிக்கும், வானிலை அளித்தால் எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு இடம் உண்டு. இது கண்ணாசன் பூ எழுதி வச்சது. அது மனதுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கும். சந்தர்ப்பங்கள் இல்லை. அது வந்து அதே மாதிரி தான் கவிஞர்கள் எப்போதும் அழிவதில்லை. அதே மாதிரி எங்கேயும் சொல்லுதுண்டு, ஒரு பாடல், ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வருகிறான்னு சொன்னால் அதுக்கு முக்கியம் வந்து பாடலுக்கு முக்கியம் கவி வரிகள், அடுத்தது இசை. இப்போ கவி வரி இல்லாட்டி ஒரு பாடல் வராது. இப்போ கவிதை என்பது பாடலுக்கு முக்கியம் வந்து எங்கேயும் நான் சொல்லுதுண்டு. நீங்கள் ஒரு கலைஞனாக, கவிஞனாக மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு ரசிகனாகவும் இருந்திருக்கிறீர்கள் அல்லவா? கண்டிப்பாக. கண்ணதாசன் அவர்களின் கவியை அழகாக எடுத்து சொன்னீங்க. ஆகவே இனி வருகின்ற சமூகமும் இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய வகையில் எவ்வாறான ஆக்கங்களை படைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? தங்களால் முடிந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு தேவையான விடயங்களை தங்களால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு வடிவில், அது கவியாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், அதை வந்து மக்களுக்கு தங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு வர வேணும். அதே போல் எங்களுடைய தமிழருடைய வரலாறுகளையும் தொட்டு செல்ல வேணும். இனி வரும் சந்ததிகள் வந்து அதை தெரிஞ்சு கொள்ள வேணும். அதுக்காக நாங்கள் அந்த வரலாறுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய தமிழாரம் தொலைக்காட்சி சுவடுகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இவ்வாறான கலைஞர்களை கொண்டு முன்னிறுத்தி அவர்களின் அனுபவங்களை சமூகத்துக்கு பகிர்கிறார். இதான் எங்களுடைய நோக்கம். என்னென்றால், உங்களுடைய வயதில் குறைந்த வயதில் ஒருவர் கவிஞனாக வருகிறார். உங்களுடைய அனுபவங்களை பகிர்கின்ற பொழுது உங்களுடைய வயதிலின் ஒரு பகுதியை அவர் எடுத்துக்கொள்வார். இது பற்றி உங்களால் எப்படி விளக்க முடியும்? நிறைய கவிஞர்கள் வந்து நிறைய எழுதியிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் தொடர்ந்து எழுதாண்டிருந்தால் கூட, எழுதி கொண்டிருந்தால் கூட நிறைய கவிஞர்கள் வந்து எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை முடிந்தவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேணும், தேடி படிக்க வேணும். படித்து நாங்களும் இதே போல் செய்து பார்த்தா என்னாலும் முயற்சி செய்ய வேணும். அதான் நாங்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய நண்பர்களை சொல்லுவது, முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது நீங்கள் சொல்லுவது. அப்போ முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று என்னுடைய அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நல்ல அழகான முறையிலே முயற்சிக்கு உதாரணம் காட்டியிருந்தீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சுவடுகள் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று கவிஞர், நாடு கடந்த எழுத்தாளர் கொஞ்சம் இணைந்திருக்கின்றோம். இறுதியாக அவரிடம் ஒரு கேள்வி வந்து, இந்த சமூகத்துக்கு அடுத்ததாக நீங்கள் வெளியிட போகிற படைப்பு என்னவாக இருக்கும்? குறும்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நல்லதொரு குறும்படம் எடுத்து அதை நான் மக்களுக்கு அதை காண்பிக்க வேணும். அதை வந்து என்னுடைய கலை திறனை வெளிப்படுத்தாதனால அதில் கருத்து, நான் இப்போ குறும்படம் எடுத்தால் ஏதோ ஒரு கருத்து இருக்கும், ஏதோ ஒரு கருத்து தான் சொல்ல வேணும் என்று என்னுடைய அதை நான் செய்யணும்னு ஆர்வமாக இருக்கிறேன்னு ஆசைப்படுவேன். நல்லது. இன்றைய இந்த பொழுதிலே இன்னும் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் இன்று தாயகத்துக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த எமது தாயகத்திலே இன்று ஒரு வறட்சி என்று சொல்வதை விட ஒரு பொருளாதார நெருக்கடியை எங்களுடைய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது தமிழ் மக்களுக்கு புரிதல்ல. ஆனால் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? நீங்கள் சொன்னது போல் இது தமிழ் மக்களுக்கு புரிதல்ல. நாங்கள் இங்கேருந்து போன காலத்துல எல்லாம் வந்து இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் குப்பி விளக்கில் தான் நாங்கள் படிச்சினாங்க. இப்போ பொருளாதார இருக்கிற நிலைமையில் வந்து அந்த நிலம் திரும்ப வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி ஒரு நிலை வரும்போது இங்கே இருக்க பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்றால், உங்களுடைய படிப்பையோ உங்களுடைய திறமைகளையோ தயவுசெய்து முடக்கிவிடார்கள். அதுக்கு ஒரு 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 கஷ்டம் வரும்போது அதுக்கு மாற்று வழி செய்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு நீங்களாக தேடுங்கள். ஒரு சுய முயற்சியை, சுய தொழில் ஈடுபடுங்கள்.
அது வந்து உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மட்டுமில்லை, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இதில் வந்து கூச்சப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இது வந்து நாங்கள் சுய தொழில் மூலம் முன்னேற வேண்டும் என்று நினைத்து அதை செய்து கொண்டிருங்கள். ஏன்னு சொன்னால் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நாங்கள் போன காலத்தில் இங்கே வசதிகள் இருக்கையில் இருந்தாலும் வந்து நாங்கள் வெளியில் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை மின்சாரம் இல்லாத காலத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய ஊருக்கு நாங்கள் முடிஞ்ச செய்து கொண்டான் இருக்கிறோம். இனியும் செய்வோம் நாங்கள். அதான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்களும் உருவாக்க வேணும் என்று என்னுடைய ஆசை, என்னுடைய அதை செய்வீர்கள்னு நான் நம்புகிறேன். உண்மையிலேயே எந்த நெருக்கடியை கண்டாலும் எம்மவர்கள் தாழ்ந்து போகக்கூடாது என்பதிலே நீங்கள் அக்கறையாக இருக்கிறீர்கள். உண்மையை பாராட்டுகள். அருமையான விடயங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல தருணம். நீங்கள் கலைஞன் ரசிகன் என்ற வகையிலே உங்களுக்கு யாருடைய பாடல்களை பிடிக்கும்? அதில் நீங்கள் சிறு வயதிலே வீதியிலே மிதிவண்டிகள் திரிகின்ற பொழுது முணுமுணுத்து கொண்டு செய்கின்ற பாடலில் ஒரு 2 வரிகளை உமது நேயர்களுக்காக. எனக்கு கண்ணாசனுடைய வரிகள் வந்து அருமையாக பிடிக்கும் என்று சொன்னால், அனுபவத்தை அது வாழ்க்கையை பாடலாக்கியவர் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன். அவருடைய பாடல்கள் எப்போது கேட்டாலும் அது மனதுக்கு இனிமையாக இருக்கும். எப்போது மறக்க முடியாத பாடல்கள் நிறைய பாடல் இருக்கிறது. அதில் ஒரு 2 வரியை மட்டும் நான் இப்போது சொல்லாமல் நினைக்கிறேன். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. இந்த பாடல் வந்து மிகப்பெரிய உங்களுடைய ரகசியம் ஒன்று வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் நாட்டுக்கு திரும்புகின்ற பொழுது, நீங்கள் வாழ்கின்ற நாட்டுக்கு உங்களுடைய மனைவி யாருன்னு எனக்கு இந்த பாடலை பாடினீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? அவனுக்குத்தான் பாடணும்னு சொல்லுங்க. இது கவிஞர்களுக்கு பொய்யலகுன்னு சொல்கிறார்கள். இது அதில் அடங்காது. இல்லை, அது அடங்காது. நல்ல அருமையான விடயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக பகிர்ந்திருக்கிறீர்கள். இந்த சுவடுகள் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் கலைஞர்களை சந்தித்து வருகின்றோம். இனி வருகின்ற சமூகம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய நல்ல விடயங்களை கைக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழாரம் இந்த சுவடுகள் என்ற நிகழ்ச்சியை செய்வது தொடர்பாக உங்களுடைய கருத்து? நல்ல விஷயங்கள் செய்கின்றீர்கள். இதே போல் நிறைய கலைஞர்களுடைய வெளிப்பாடுகளை, கலைஞருடைய கருத்துக்களை, கலைஞருடைய எழுத்துக்களை எல்லாத்தையும் வெளிக்கொண்டுட வேணும். அதோடு நான் சொன்னது போல், முன்ன சொன்னது போல் எங்களுடைய வரலாறுகளையும் அதை நினைத்து வெளிக்கொண்டு வேணும். அதுக்கு நல்ல முயற்சி எடுத்துக்கள். தமிழாரத்துக்கு வாழ்த்துக்கள். இப்படியான முயற்சி செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றும் கூட உங்களது நேரத்தை எமக்காகவும் உமது நேர்களுக்காகவும் செலவழித்து நம்மோடு இணைந்த கவிஞர், நாடு கடந்த எழுத்தாளர் பொன்சிவா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நீங்கள் இறுதியாக எமது சமூகத்துக்கு ஏதாவது விடயம் பகிர இருக்கிறதா? இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நான் உங்களுக்கும் தமிழாரத்துக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது நேயர்கள் இந்த தமிழாரத்தின் மூலம் நீங்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தந்து அவர்களும் தங்களை அதை படைப்புகளை வெளிக்கொணர்ந்து தமிழாரம் மூலம் அதை உலகறிய வெளிக்கொணர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நல்லது நேயர்களே. கலை படைப்புகளோடு கலை பயணத்தில் அனைவரும் கைகோர்த்து ஒன்றாக பயணித்து நல்லதொரு தீர்வை காணுவதற்கு நடந்து செல்வோம் என்று கூறி, இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒன்று நான் சொல்ல முடிக்கிறேன். நானும் எங்களோட ஊரை பற்றி ஒரு சில பாடல்களை கோயிலுக்காக எழுதியிருக்கிறேன். இன்னும் அது தவிர்த்து எங்களுடைய ஊரை பற்றி சில பாடல்களை எழுதுவதற்கு நான் தயாரிக்கிறேன். அதுக்கு நான் ஏற்கனவே நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அதை செய்வதற்கு நான் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன். அதுக்கு தமிழாரம் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் நன்றியை நான் சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு இனிய பொழுதில் சுவடுகள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எம்மோடு இணைந்து நல்ல கருத்துக்களை, தனது அனுபவ ரீதியான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட நாடு கடந்த எழுத்தாளர் பொன் சிவா அவர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.